ஆனா நீங்க பேசும்போது ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, நாங்க இன்னும் இந்த கூரை வீட்ல தான் வந்து தங்கிட்டு இருக்கோம். அங்க ஆமாமா. இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். மழை பெஞ்சா ஒழுகும், வெயில் அடிச்சா அங்க இருக்கவே முடியாது அப்படின்ற மாரியெல்லாம். ஸோ அத பத்தி சொல்ல முடியுமாண்ணா? ஆமா. நான் இன்னமும் அதே வீட்ல தான் இருக்கோம். இப்பயும் ஒண்ணும் இல்ல. இன்னமும் அதே வீட்ல தான் இருக்கேன். நான் இப்ப இங்க ஷூட் முடிச்சுட்டு போனாலுமே, அந்த கூரை வீட்ல தான் நான் படுக்கணும். ஏன்னா, அதான் நெறைய நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்கிறதுனால வீட்ட கட்ட முடியாது இப்போதைக்கு. அந்த கடன் பிரச்சனைலாம் ஓஞ்சிட்டா தான் நம்ம வீட கட்ட முடியும். அதே வீட்ல தான் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த வீடு தான். மேல மட்டும் கூரை மாத்துவாங்க, ஒழுவாத அளவுக்கு. திரும்ப கொஞ்ச நாளைக்கு அப்படியே வெயில் அடிச்சு எல்லாமே அப்படியே மழைலாம் பெஞ்சா சாப்பிட்டுக்கின்னே உட்காந்துன்னு இருப்போம். மேல அந்த எலி சண்டை போட்டுன்னு போறது, அப்படியே கீழ கொட்டும். அப்படியே தட்டு எடுத்து நவுந்து வச்சு உட்காந்து சாப்பிடுவோம். அந்த மாரி தான் வீடு. மழை பெஞ்சா உள்ள படுக்க முடியாது. மழை எப்படா விடும்னு உட்காந்துருப்போம். மழை விட்டுட்டா தண்ணி வர இடத்துல ஃபுல்லா தொடச்சுட்டு அப்படியே படுத்துக்குவோம். அது மாரி தான். ரொம்ப இவ்ளோ கஷ்டம் தான். சிரமங்கள் இருக்கு இல்லையா? அந்த ஆமா. கூரை வீட்ல நம்ம இருந்து இப்ப வரைக்குமே அப்படிதான். அம்மா, அப்பா தூங்க மாட்டாங்க. எங்கள எந்த இடத்துல ஒழுவாம இருக்குதோ அந்த இடத்துல படுக்க வச்சு எங்கள தூங்க வைப்பாங்க.